முன்னாள் ஆளுநர் தமிழிசை உள்ளிட்டோரின் வீடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு திடீர் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரது வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பும் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். தற்பொழுது இவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருந்த பாதுகாப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக, அதாவது போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மற்றும் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்படுவது வழக்கம். மேலும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஏதாவது மிரட்டல் வரும் பட்சத்தில் இது போன்ற பாதுகாப்பும் போடப்படுவது வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட வீடுகளுக்கு இருந்த போலீஸ் பாதுகாப்பானது தற்போது பின்வாங்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீசார் இந்த போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தற்போது இந்த வீட்டில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 5 காவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பின்வாங்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அச்சுறுத்தல் காரணமாக வழங்கப்பட்டிருந்த இந்த நிலையில் தற்போது பின்வாங்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டும், அதாவது தமக்கு இது தமது வீட்டுக்கு இது போன்ற ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்ற பட்சத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.